சிபிசிஐடி போலீசார் இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடந்த பின்னும் இப்படிப்பட்ட ஒரு ஹானர் கில்லிங் கொலை வழக்கில் கூட தம்மன் சார்பு செய்து அவரை ஒரு சாதாரண முறையில் விசாரணை செய்து மீண்டும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி, அதுவும் முதல் தகவல் அறிக்கையில் பெயருள்ள ஒரு குற்றவாளி விசாரித்து கைது செய்யாமல் அனுப்பலாம் என்று விசாரணை அதிகாரியை நேரில் அழைத்து தங்களுடைய அதிருப்தியை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விசாரணை அதிகாரி சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் அவர்கள் A3 கிருஷ்ணகுமாரி மீது பெயிலபிள் கேஸ் தான் நாங்கள் போட்டுள்ளோம், அதனால் தான் விசாரணை செய்து அனுப்பியுள்ளோம் என்று அப்பட்டமான ஒரு பொய்யையும் தெரிவித்துள்ளார்கள். SCST சட்டம் சொல்கிறது ஒவ்வொரு நிலையிலும் என்ன நடைபெறுகிறது என்பதை புகார்தாரருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று. ஆனால் இதுவரை விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் அந்த புகார்தாரர் தமிழ்ச்செல்விக்கு தெரிவிக்கவே இல்லை. A3 கிருஷ்ணகுமாரி உடனே கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கின் பின்னணியை இன்னும் தீவிரமாக விசாரணை செய்வதற்கு இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜை நீக்கிவிட்டு இந்த வழக்கின் ஒட்டுமொத்த கோப்புகளையும் சிறப்பு புலனாய்வுகளிடம் கொடுத்து இந்த வழக்கில் நீதி கிடைத்திட தமிழக அரசு முன்வர வேண்டும். அன்பார்ந்த பத்திரிகை துறை நண்பர்களே, கடந்த 27/7/2025 அன்று திருநெல்வேலியில் மின் பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை அந்த A1 சுர்ஜித்தின் தாயார், மூன்றாவது குற்றவாளி கிருஷ்ணகுமாரி உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னரும் இதுவரை காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. அது சம்பந்தமாக தமிழக அரசை வலியுறுத்துவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகின்றோம். இந்த சந்திப்பிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் முதலில் வரவேற்கிறோம். கடந்த 27/7/2025 அன்று மின்பொறியாளர் செல்வ கணேஷ், கவின் செல்வ கணேஷ் திருநெல்வேலி KTC நகர் பகுதியில் வைத்து அவருடைய அந்த எந்த பெண்ணை காதலித்தாரோ, எந்த பெண் இவரை காதலித்ததோ அந்த பெண்ணுடைய தம்பி, அந்த பெண்ணுடைய தந்தை, தாயார், உறவினர்கள் காவல்துறையோடு கூட்டு சதி செய்து நடத்திய ஆணவ படுகொலை. அந்த ஆணவ படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட அன்றே முதலாவது குற்றவாளி சுர்ஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது குண்டாஸ் சட்டம் பாயப்பட்டு இதுவரை நீதிமன்ற காவலிலே சிறையில் உள்ளார். அதன் பின்னர் 2 தினங்கள் கழித்து 30/7/2025 அன்று சுர்ஜித்தினுடைய தந்தை, காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இதுவரை நீதிமன்ற காவலில் இருந்து வருகின்றார். சுர்ஜித்தையும் இரண்டாவது குற்றவாளி சரவணனையும் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரித்ததில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியுள்ளதுபடி இந்த வழக்கில் ஒருவர் மட்டும் சம்பந்தப்படவில்லை. இதில் மிகப்பெரிய லார்ஜர் கான்ஸ்பிரசி என சொல்லக்கூடிய மிக நீண்ட சதி திட்டம் உள்ளது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை அடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு போலீஸ் கஸ்டடி எடுத்து அதன் பேரில் A4 ஜெயபால் என்பவர் இந்த முதலாவது குற்றவாளியினுடைய பெரியம்மா மகன், மூன்றாவது குற்றவாளி கிருஷ்ணகுமாரியினுடைய சொந்த அக்கா மகன், அவரை கைது செய்துள்ளது. இதுவரை நீதிமன்ற காவலில் சிறையில் இருந்து வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சரவணன் பிணை வேண்டி 5 முறை கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போதும் மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் அவருடைய குறுக்கீடு காரணமாக அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு வேண்டி தாக்கல் செய்த மனுவும் கடந்த 3/12/2025 அன்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மூன்றாவது குற்றவாளியான தாயார்
இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவரை சிபிசிஐடி போலீசார் ஒரு கொலை வழக்கில் சாதாரண வழக்கில்தான் சம்மன் சார்பு செய்து விசாரணை செய்ய முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடந்த பின்னும் இப்படிப்பட்ட ஒரு ஹானர் கில்லிங் கொலை வழக்கில் கூட சம்மன் சார்பு செய்து அவரை ஒரு சாதாரண முறையில் விசாரணை செய்து மீண்டும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர் மீது கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறக்கூடிய திருநெல்வேலி 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் பிசிஆர் நீதிமன்றத்தில் விடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான் பேலபிள் வாரண்ட். இந்த வாரண்டை ரத்து செய்வதற்காக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவும் புகார்தாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட ஆட்சேபனை, மூத்த வழக்கறிஞருடைய ஆட்சேபனையை ஏற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை எதிர்த்து 3வது எதிரே உச்சநீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணார்கள். அது அட்மிஷனுக்கு வந்த தருணத்திலேயே மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இப்படி உச்சநீதிமன்றம் வரை தள்ளுபடி செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்தால் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்திலே 3வது குற்றவாளியினுடைய மனு விசாரணையின் போது மாண்புமிகு நீதியரசர் விசாரணை அதிகாரியை திறந்த நீதிமன்றத்துக்கு வர வைத்து தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்துள்ளார்கள். எப்படி நீங்கள் ஒரு கொலை வழக்கில் குற்றவாளி, அதுவும் முதல் தகவல் அறிக்கையில் பெயருள்ள ஒரு குற்றவாளி, எப்படி விசாரித்து கைது செய்யாமல் அனுப்பலாம் என்று விசாரணை அதிகாரியை நேரில் அழைத்து தங்களுடைய அதிருப்தியை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இருந்தபோதும் அன்றைய தினத்திலே அந்த விசாரணை அதிகாரி சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் அவர்கள் A3 கிருஷ்ணகுமாரி மீது பெயிலபிள் கேஸ் தான் நாங்கள் போட்டுள்ளோம், அதனால் தான் விசாரணை செய்து அனுப்பியுள்ளோம் என்று அப்பட்டமான ஒரு பொய்யையும் தெரிவித்துள்ளார்கள். எப்படி ஒரு கொலை வழக்கிலே பெயிலபிள் அஃபென்ஸில் போட முடியும்? இதிலிருந்தே ஆரம்பம் முதல் இந்த வழக்கில் காவல்துறை குற்றவாளிகளுக்கு துணை போகிறது என்பது தெளிவாகிறது. சிபிசிஐடி டிஎஸ்பி இந்த வழக்கில் இன்னும் அதிகமான தீவிரத்தோடு விசாரணை செய்ய வேண்டும். அவருடைய விசாரணை மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு சாதகமாக தொடர்ந்து ஆரம்பம் முதல் இருந்து வருகின்றார். ஒவ்வொரு எஸ்சிஎஸ்டி சட்டம் சொல்கிறது, ஒவ்வொரு நிலையிலும் என்ன நடைபெறுகிறது என்பதை புகார்தாரருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று. ஆனால் இதுவரை விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் அந்த புகார்தாரர் தமிழ்ச்செல்விக்கு தெரிவிக்கவே இல்லை. நாங்கள் இது சம்பந்தமாக சிபிசிஐடி எஸ்பிக்கு புகார் அளித்துள்ளோம். ஆனாலும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. எனவே இந்த வழக்கை A3 கிருஷ்ணகுமாரியை உடனே கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கின் பின்னணியை இன்னும் தீவிரமாக விசாரணை செய்வதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு SIT தமிழக அரசு உருவாக்கி இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜை நீக்கிவிட்டு இந்த வழக்கின் ஒட்டுமொத்த கோப்புகளையும் சிறப்பு புலனாய்வுகளிடம் கொடுத்து இந்த வழக்கில் நீதி கிடைத்திட தமிழக அரசு உறுதியேற்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இது சம்பந்தமான முக்கியமாக இதில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் இன்னும் நியமிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் அந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த போதும் இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கங்களுக்கு மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் அவர்கள் இந்த வழக்கின் ஆரம்பம் முதல் கவனித்து வரும் தோழர் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள்.